மென்டல் எக்ஸாஷனுக்கு லீவ் எடுக்கிறது நல்லதா ஒரு ஷார்ட் ட்ரிப் எடுக்கிறது நல்லதா? காசு இருந்துச்சுன்னா ஷார்ட் ட்ரிப் போகிறது தான் நல்லது. ஏன்னா ஒன் டே லீவ் எடுத்தீங்கனாலும் மறுபடியும் நீங்கள் அதே பிளேஸில் தான் போய் உட்காரணும். ஆனால் ஒரு ஷார்ட் ட்ரிப் போனீங்கன்னா நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். லேக் ஆஃப் மோட்டிவேஷனுக்கு ஒர்க்கை 5 மினிட்ஸ் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு ரிவார்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் பண்ணலாமா? என்ன கேட்டால் ரிவார்ட் பண்ணுறது தான் நல்லது. பிகாஸ் 5 மினிட்ஸ் கழிச்சும் அந்த ஒர்க்கை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அதனால முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ரிவார்ட் பண்ணிக்கலாம். லோன்லியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது நல்லதா ஒரு சோலோ டேட் போகிறது நல்லதா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. லாஸ்ட் ஃபீல் ஆகுறப்ப நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாமா ஒரு நியூ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். செல்ஃப் கேருக்கு வாட்ச் மூவி ஒரு கோ ஃபார் எ லாங் வாக்? என்ன கேட்டால் லாங் வாக் போகலாம். ஏன்னா மூவின்றது யாரோ ஒருத்தர் படம் எடுத்து யாரோ ஒருத்தர் நடிக்கிறத நீங்கள் கண்டினியூஸாக 3 hours உட்காந்து பார்க்குறது ட்ரெயின் தான் ஆகும். ஆனால் லாங் வாக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே நிறைய செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.